ஹரஹர் மகாதேவ், ஜெய் கேதார்னீஸ்வரர், ஜெய் பைரவர். இப்போ நம்ம ஜிவி டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற சார்தாம் யாத்திரை வந்திருக்கோம். சார்தாம் யாத்திரையில் நம்ம முதல் தரிசனமான யமுனோத்ரி, இரண்டாவது கங்கோத்ரி, மூன்றாவது கேதாரீஸ்வரர், கேதார்நாத்தில் குடியிருக்கக்கூடிய கேதாரீஸ்வரர் சிவபெருமானுடைய தரிசனம். இது எங்கள் கூட வந்த கஸ்டமர் எல்லோரும் நல்லபடியாக நாங்கள் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் கேதாரீஸ்வரர் கோவில். இது அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது பிரிட்ஜு தாண்டணும்னா அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து டென்ட் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து டென்ட்டு. கேதார்நாத் வரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உடம்பு தெம்பு இருக்கும்போதே, ஏஜ் இருக்கும்போதே வந்துடுங்க. இல்லை என்னால் வர முடியல தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாமியை தரிசனம் வந்து மொபைலே பண்ணிடுங்க, அதுதான் பெட்டர். இது வந்து ஹெலிபேட் வந்து நிப்பாட்டுற இடம் இதுதான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் பாருங்கள், ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, மேகமூட்டமாக இருக்கனால ஹெலிபேடு அலௌடு கிடையாது. ஏன்னா வெதர் எப்போ மாறும், எப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குன்றனால இந்த ஹெலிபேடுக்கு அலௌடு கிடையாது. இது நம்மளுடைய போகிற பாதை. இந்த பாதை வழியில் நம்ம போயிட்டு அந்த பிரிட்ஜு இருக்கு பாருங்கள், பிரிட்ஜு கடந்துட்டு அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஜெய் கேதாரீஸ்வரர். கேதார்நாத்தில் இருக்கிற சிவலிங்கம் 12 ஜோதிலிங்கங்களில் 11வது சிவலிங்கம். இங்கே வந்து சிவபெருமான் இந்த இடத்துல எதுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் அவங்க பண்ணின பாவத்தை போக்குறதுக்காண்டி சிவபெருமானை வழிபடுறதுக்காண்டி வருவாங்க. அப்போ சிவபெருமான் காளை ரூபம் எடுத்திருப்பார். காளை ரூபம் எடுத்த சிவபெருமான் இவங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ளே இந்த இடத்துல மறைஞ்சு போவார். அப்போ பீமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய திமிலை பிடிச்சிருவார். பீமன் திமிலை பிடிச்சி, ஏன்னா பீமன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலுவானாலும் சிவபெருமானு திமில் பிடிச்சனால சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து இடம் வந்து இதுதான். சரிங்களா? இதுதான் கேதாரீஸ்வரர் கோவில். பார்க்க முடியாதவங்க, வர முடியாதவங்க பார்த்து தரிசனம் பண்ணிடுங்க. அங்கேருந்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடு, கோயிலேருந்து ரைட் சைடுனா ஒரு பிரிட்ஜ் இருப்பாருங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம போகிறோம்னா கோயிலில் ரைட் சைடு, அங்கேருந்து வரணும்னா கோயிலேருந்து லெஃப்ட் சைடு. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பாருங்கண்ணே, அங்கே ஒரு ரவுண்டு தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து ஆதிசங்கரர். அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரோடைய சமாதி இங்கே தான் இருக்குது. இந்த கோவில் உருவாகிற காரணமான கேரளாவில் காலடியில் பிறந்த ஆதிசங்கரருக்கு முதல் வந்து நாங்கள் ஜிவி டூர் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். அவங்களாம் இருந்தனால தான் எங்கள் ட்ராவல்லாம் நல்லபடியாக நடக்குது, நாங்கள் நல்லா இருக்கோம். ஜெய் கேதாரீஸ்வரர் சிவபெருமானை நல்லபடியாக நாங்கள் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் ஆதிசங்கரர் ப்ளஸ் கேதாரீஸ்வரர், அதுக்கு பக்கத்துலேயே இயற்கையாக நீர் ஊற்று கிடைக்கும். அந்த இது தீர்த்தம் வாங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் பீம் பாறை, அந்த பாறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறை தான் அந்த கேதாரீஸ்வரர் கோயில் வந்து காப்பாற்றினது 2013 வெள்ளத்தில். அந்த பாறை மட்டும் இல்லை அப்படின்னா அந்த கோவில் அழிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அந்த சிவபெருமானால் அனுப்பப்பட்ட பாறை தான் இந்த பாறை, அந்த கோவிலை காத்த பாறை. அதுக்கப்புறம் கோவிலேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு தெரியுது பாருங்கள். அதுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இல்லை 500 மீட்டர் வந்துட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஜெய் காலபைரவருடைய கோவில். காலபைரவர் நல்லபடியாக நீங்கள் தரிசனம் பண்ணலாம். கேதார்நாத் வரவங்க, கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கிறவங்க இந்த காலபைரவர் கோவிலுக்கு வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆளுங்க தங்கியிருப்பாங்க, கோவில் வேலை பார்க்குறவங்க அவங்களாம். ஆனால் இங்கே கிளைமேட்டு எப்படினாலும் மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்கும். இது அந்த வே நாங்கள் வந்த பாதை, ரிட்டன் அதுதான் போகணும். இது பைரவர் கோவில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர். சரிங்களா? கையில் சூலாயுதம், கையில் வந்து அந்த தீர்த்தம் கொண்டு போகிற கமலம் இதெல்லாம் இருக்குது. இது பைரவருடைய கோவில், இது பைரவருடைய சிலைகள். இந்த பைரவர் கோவிலுக்கு வரணும்னாலும் கீழே வந்து பிட்டு வசதி இருக்குது. அது அப் அண்ட் டவுனுக்கு உங்களுக்கு 1000 2000 அந்த மாதிரி பேசுவாங்க. அது என்னால் நடக்க முடியலை, பிட்டில் நான் வரேன் அப்படின்னாலும் நீங்கள் பிட்டில் வந்து இந்த பைரவர் தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் வரலாம்.